வணக்கம் நண்பர்களே, அஸ்ட்ரோராஜராம் திருச்சி. சிம்ம லக்னம் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு சுக பாக்கியாதிபதி தனலாபம் சேர்ந்து ராகுடன் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது வீடு கொடுத்த குருவன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் போது செவ்வாயும் புதன் ராகு விட்டு 12 டிகிரி தள்ளி இருக்கும்போது செவ்வாய் திசை ஒரு மத்தியமான பலனை கொடுக்கும். ஆனால் புதன் திசை நல்ல பலனை தராது. புதன் வந்து தனம், குடும்ப, வாக்கு, பேச்சு, மூத்த சோர் உறவுகள், செட்பண்ட் ஷேர் மார்க்கெட், பூர்வீக சொத்துக்கள் வந்து அழிவு, பாட்டந்தேடி சொத்துக்கள் கல்வி பாதிக்கப்படும். சமய சுத்தி வந்து இருக்க காரத்துவம் ஆதிபத்தியம். செவ்வாய் ராகு நெருங்கி இருக்கும்போது ராகு திசை ஒரு மத்தியமான பலன், செவ்வாய் திசை புதன் திசை நல்ல பலனை தராது. அதுக்கு விதிகளுக்கு குரு சுக்கிரம் பார்வை பெற்றிருக்கும்போது ஓரல் 3 திசை ஒரு மத்தியமான பலனை தரும். பூர்வீக சொத்து மூல வளர்ச்சி, நல்ல அறிவு, ஆற்றல், டேலண்ட், நல்ல ஒரு சினிஃபீல்டில் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வரக்கூடிய அமைப்பு, சொகுசான ஒரு வாழ்க்கை, இசை, எழுத்து, ஞானம், அறிவு அனைத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான அமைப்பு. 2024 பிறகு 2026 சட்டசபை தேர்தல் யூடியூப்ல போய் தமிழ் சேனல் அஸ்ட்ரோராஜர் வீடியோ 2022 கணித்துள்ள விதிமதி சாதம் அவர் அடுத்த